Hi guys, welcome to Teen Cook channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிக்கன் கிரேவி தான். நான் இன்னைக்கு ஒரு செமி கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளா அண்ட் ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இது ரைஸ், இட்லி, தோசா, சப்பாத்தி, பூரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரசம் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஒரு துண்டு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 3 பல்லு நட்சத்திர சோம்பு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 2 எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினா ரொம்ப ரொம்ப முக்கியம் நான்வெஜ் செய்கிறதுக்கு. ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். இது வீட்டில் செய்கிறதும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்டோர் பாட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான்வெஜ் செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி மேரினேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நான் 1/4 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா தான் நான்வெஜ் ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது, நல்லாவும் இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. 1/2 லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் லெமன் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இதுலேயும் அப்ளை ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே லெமன் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணால் நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளோட டிஷ். அது போக நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, நட்சத்திர சோம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியணும். பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் இப்போ நான் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினாதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப வேகமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ நான் கொஞ்சம் உப்பு தூவிக்கிறேன். உப்பு தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு வாட்டி. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் குக் ஆகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா தக்காளி வெந்துடுச்சு. நல்லா எல்லாமே மசிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாடை போகட்டும். இப்போது மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் கிட்டத்தட்ட நல்லா ஒரு 15 நிமிஷம் மேரினேட் ஆகியிருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா சிக்கன் பீசஸ்லையும் மசாலா கோட் ஆகிற மாதிரி.
இப்போ சிக்கனே நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ அது போக நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். உங்கள் சிக்கனுக்கு ஏற்றாப்புல பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் சிக்கன் விடுற தண்ணியில் கொஞ்சம் வேகட்டும். அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இப்போது நான் இந்த ஸ்டேட்டில் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. மொத்தமே சிக்கன் 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், ஹார்ட் ஆகிடும் சிக்கன். பாருங்க, இப்போது நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். இப்போது நான் செமி கிரேவின்றனால நான் ரொம்ப கிரேவியாக எடுத்துக்கல. உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை தூவியிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலை நல்லா சேர்த்துக்கோங்க நிறையாவே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.